அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு சம் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு 2.51. பொதுத் தேர்வில் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாமில் காலாண்டு, அரையாண்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் இந்த மாதிரியான தேர்வுகளில் இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது 5, 55, 555 அப்படின்னு ஒரு நம்பர், இன்னொன்று 6, 66, 666 அப்படின்னு ஒரு நம்பர், 7, 77, 777 இந்த 3 நம்பரும் எப்பவுமே மாறி மாறி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். இதனுடைய வழிமுறைகள் வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் நல்லா அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேலேங்கிலே வந்துட்டு 9ஆல் பெருக்கணும், நம்ம காமனாக வந்துட்டு வெளியெடுக்க போகிறோம், இந்த எல்லா ரூல்ஸுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்துட்டு இங்கே ஒரு சில பிள்ளைகள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்க முடியல சார், இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த கொஸ்டின் வருதுன்னு சொல்கிறீங்க, இது வந்தால் நான் கரெக்டாக அட்டன் பண்ணி எழுதணும், ஃபுல் மார்க் எடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா அவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்ய போகிறோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க ஏற்கனவே. ஆனால் நம்ம எப்படி ஞாபகம் வச்சு கரெக்டாக செய்யுதுன்றதை நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? சரி, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 55 5 + 55 + 555 + எக்ஸட்ரா என்ற தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. முதல் n உறுப்புகளின் கூடுதல் காண்க, இதுதான் நம்ம கேள்வி. இது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இந்த நம்பர், கொடுக்கப்பட்ட நம்பர் மட்டும் அப்படியே எடுத்துக்கலாமா? பாருங்கள் என்ன செய்ய போகிறாங்க. அதாவது 5 + 55 + 555 + எக்ஸட்ரா ப்ளஸ் n உறுப்புகள் வரை, அதை மட்டும் எழுதிக்கோங்க. n உறுப்புகள் வரை அதை மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கேயும் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு சில நான் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயம் சொல்லி தரப்போகிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கொடுக்கப்பட்ட 5, 55, 555 இருக்கு இல்லையா, இது 5, 55, 555 கொடுத்தாலும், 6, 66, 666 கொடுத்தாலும், 7, 77, 777 கொடுத்தாலும், இது ஞாபகம் வச்சு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 நம்ம வந்து ஒரு 3 ஸ்டெப் சொல்ல போகிற பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 1ஆ மாற்றணும், 1 9ஆ மாற்றணும், 9 10ஆ மாற்றணும். இது 3 ஸ்டெப்பு தான். ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இது வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஃபுல் மார்க் நீங்கள் எடுத்துருவீங்க. ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லுங்கள்? நம்ம முதல்ல இந்த 5 1ஆ மாற்றணும், 1 9ஆ மாற்றணும், 9 10ஆ மாற்றணும். மாற்றிடலாமா? பாருங்கள். இப்போ அது எப்படி நம்ம 1ஆ மாற்றுறது அப்படின்னா, நம்ம ப்ராக்கெட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேருந்து நம்ம 5 வந்து காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஸோ 5 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள என்ன இருக்கும் பாருங்களா, 5 5 வருமா? அதுக்கப்புறம் ப்ளஸ் 11 5 55 11. அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து ஒரு 5 இருந்தால் வெளியில் 5 எடுத்துட்டோம், அப்போ ஒரு நம்பர் இருந்தால் 1, 2 5 இருந்தால் 2 1, அப்போ இங்கே என்ன வரும்? 3 5 இருந்தால் 3 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்பு வரை. ஓகே, எழுதிடலாமா? எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோங்களா, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, 5 1ஆ மாற்றணும், 1 9ஆ மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த 5க்கு கீழே 9 போட்டிங்கன்னா உள்ளே எல்லாமே நம்ம என்ன வரும், 9ஆ மாற்றணும். 9 99 + 999 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்பு வரை. சரியா? இது எழுதி முடிச்சிருங்க. n உறுப்புகள் வரை அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். இப்போ 5 1ஆ மாற்றணும், 1 9ஆ மாற்றிருக்கோம், 9 என்ன மாற்றணும், 10ஆ மாற்றணும்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். இந்த 5/9 அப்படியே வச்சுக்கலாம், இதை நம்ம அடிக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன சொன்னது, 9 10ஆ மாற்றணும். அப்போ என்ன மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எதுலேருந்து 1 கழிச்சா நமக்கு 9 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 1 கழிச்சா நமக்கு மேலே இருக்கிற 9 வரும். எஸ், கரெக்டாக. இந்த 9க்கு மட்டும்தான் அந்த நம்பர் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இருக்குது நமக்கு ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் இங்கே நான் போடுறேன். இந்த 99 இருக்கு இல்லையா, எதுலேருந்து 1 கழிச்சா 99 வரும்? 100லேருந்து 1 கழிச்சா 99 வரும். எஸ் ஆர் நோ? வெரி குட். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 99க்கு மட்டும்தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்போது ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ் இங்கே போடுறோங்க. இது பாருங்கள் 999 எதுலேருந்து கழிச்சா? கரெக்ட், கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். 1000லேருந்து 1 கழிச்சா 999 போடலாமா? அப்போ என்ன பண்ணலாம்? 1000லேருந்து 1 கழிச்சா 999 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்பு வரை எழுதிடலாமா? ஓகே, எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் பாருங்கள். அதாவது நான் அது மறுபடியும் சொல்கிறேன், மறக்கூடாதுன்றதுக்காக 5 1 மாற்றணும், 1 9 மாற்றணும், 9 10 வர மாதிரி பண்ணிடும், 10 மாற்றிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5/9 அப்படியே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இது ப்ராக்கெட் போடுறோம். இந்த 10 + 10 + 100 + 1000 இதை மட்டும் எடுக்கலாமா? அப்போ எப்படி வரும்? 10 அது 1 10 100 1000ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இங்கே நமக்கு என்ன இருக்குது? 10 தான் முதல்ல இருக்குது. அதனால் 10 100 1000 இதை எடுங்க பார்ப்போம். 10 இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 10 + 100 + 1000 ப்ளஸ் எக்ஸட்ரா n உறுப்பு வரை. n உறுப்பு வரை போட்டு இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு இது க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? -1 இருக்கா? நெக்ஸ்ட் இங்கே -1 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ இந்த -1 இந்த -1 இந்த -1 இந்த -1 நெக்ஸ்ட் என்ன வரும்? 10,000லேருந்து 1 கழிப்போம், அப்புறம் 1,00,000லேருந்து 1 கழிப்போம், அப்புறம் 10,00,000லேருந்து 1 கழிப்போம், அப்புறம் 1 கோடியிலேருந்து 1 கழிப்போம். கரெக்டாக? ஸோ அப்படி போயிட்டே இருக்கும். அந்த -1 தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒன்றா வரதில்ல, -nன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, வேறு டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். இதுக்கு மட்டும் நம்ம வந்துட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மட்டும். ஓகே, இதுக்கு மட்டும் ஃபார்முலா. அதாவது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருக்கு தொடரில் ஒரு ஃபார்முலா வருது. Sn = (a)r-n-1/r-1 அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம கணக்கு போட போகிறோம். ஓகேவா? அப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா a வருது, r வருது. இப்போ ஏவோட மதிப்பு என்ன இருக்கும்? ஆரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏவோட மதிப்பு ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் ஏவோட மதிப்பும் 10 தான், ஆரோட மதிப்பும் 10 தான். அது மாறவே மாறாது. இந்த மாடல் கணக்கு மொத்தம் 3 கணக்கு. 555ன்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் 666 666, அப்புறம் 7 77 777. இந்த 3 கணக்குலையுமே ஏவோட மதிப்பு 10 தான், ஆரோட மதிப்பு 10 தான். அது மாறாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ நம்ம பாருங்கள், இது நான் சொன்னல ப்ராக்கெட்டில், இதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி இருக்கிற நம்பர் அப்படியே போட்டுடணும். ஓகே, மறக்கக்கூடாது நீங்கள். ஸோ 5/9 போட்டோமா? அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டு போட்டோம். அதுக்கப்புறம் ஃபார்முலா சொன்னவங்களுக்கு சொல்லுங்கள். a × r⁻n-1/r-1. கரெக்டாக? இதுதான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஓகே, அதாவது இந்த 10 100 1000 இதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா போட்டேன். புரியுதா உங்களுக்கு? இந்த 5/9 போட்டேன், இந்த ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். கரெக்டாக? நெக்ஸ்ட் இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், -n இருக்கா? அந்த -n நான் இங்கே போடுறேன். -n. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகே, இங்கே எப்படி நமக்கு ஓப்பன் இருக்கோ அதேமாதிரி இங்கே ஓப்பன், இங்கே எப்படி க்ளோஸ் இருக்கோ அதேமாதிரி இங்கே க்ளோஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன செய்யலாம் பாருங்கள். ஈஸியாக தான் பண்ணலாம். ஓகே, இந்த 5/9 அப்படியே வச்சுக்கலாம். 5/9 அப்படியே வச்சுட்டோம். என்ன செய்யலாம் பாருங்கள். ஏவுக்கு மதிப்பு என்ன? நமக்கு 10 போடலாமா? ஏவுக்கு மதிப்பு 10, ஆருக்கு மதிப்பு என்னது? 10. ஸோ 10 அடுக்கு n மைனஸ் நமக்கு இந்த 1 அப்படியே போட்டுரும். போட்டுட்டு பை ஆருக்கு மதிப்பு 10 - 1.
ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டு இந்த எண்ணை அப்படியே போட்டு அதை க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நான் சில பாருங்க இந்த 5/10 அப்படியே எழுதிக்கலாம். முடிய போகுது கவனிங்க. ஸோ 5/9 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 10 அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், 10 அடுக்கு n மைனஸ் 1 பை 9. 10ல் 1 போச்சுன்னா வரும் 9. 10ல் 1 போச்சுன்னா 9. இந்த மைனஸ் n இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேர்ம் மொத்தம் இந்த ப்ராக்கெட் உள்ள எத்தனை டேர்ம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் தான் உறுப்புகளை பிரிக்கும். ஸோ நமக்கு என்ன இருக்குது, 2 டேர்ம் இருக்குது. இங்கே மைனஸ் இருக்குது, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, 2 உறுப்பு இருக்குது. ஓகேவா? இந்த உறுப்புக்கு கீழே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. என்ன நம்பர் இருக்குது, 9 இருக்குது. அப்போ இதுக்கு கீழே 1 இருக்குதுன்னா கட்டாயமே இதுக்கு கீழே 1 இருக்கும். அப்போ இதுக்கு 1 மேலே என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த 5/9 இந்த முதல் உறுப்பு கூட பெருக்க போகிறோம். இந்த 5/9 இந்த 2வது உறுப்போடு பெருக்கிட்டோம்னா கடைசி ஆன்சரே வந்துடும். முடிஞ்சிருச்சு. ஓகே, பெருக்கலாமா? மேலே இருக்கிற நம்பரை மேலே பெருக்குங்க, கீழே இருக்கிற நம்பரை கீழே பெருக்குங்க. அப்போ 5×10 எவ்வளோ வரும், 50 போடலாமா? 50. ஸோ வெளில இருக்கிற உறுப்பு மட்டும்தான் பெருக்கணும், உள்ளதெல்லாம் பெருக்கக்கூடாது. அப்படின்னா வரும் 10 அடுக்கு n மைனஸ் 1 பை இங்கே 9 × 9 81. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 5/9 இப்போ இந்த உறுப்பையும் பெருக்கணும். 5 கொண்டு இந்த எண்ணை பெருக்குனா நமக்கு என்ன வரும், 5n. ஓகே, நெக்ஸ்ட்டு பை இந்த 9 கொண்டு இந்த 1 பெருக்க போகிறோம். இந்த 9 கொண்டு இந்த 1 ஒரு 9 9. ஸோ இதை எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபுல் மார்க் கிடைக்கும். 1 மார்க் கூட குறையாது, ஃபுல் மார்க் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை மறக்காதீங்க. ஸோ இந்த மெயின் கான்செப்ட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது, 5 என்ன மாற்றணும், 1 மாற்றணும், 1 9 மாற்றணும், 9 10 மாற்றணும். இது ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த கணக்கு தப்பு வராது. இதில் பாருங்கள், எங்கேயாவது ஈக்குவல் போட்டிருக்குன்னா பாருங்கள், இந்த ஓரத்தில் எங்கேயாவது ஈக்குவல் போட்டிருக்குன்னா ஈக்குவல் போடவே இல்லை. சரியா? எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஈக்குவல் போடாமல் எழுதுங்க, உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஈக்குவல் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இங்கே முன்னாடி ஈக்குவல் போடுவோம். அதாவது இந்த கார்னரில் நம்ம இந்த ஃபஸ்ட்டில் ஈக்குவல் போட்டு எழுதுவோம். ஒரு சிலர் மறந்து போய் இந்த 5க்கு அப்புறம் ஈக்குவல் போடுறாங்க, இங்கே ஈக்குவல் போடுறாங்க. ஸோ இங்கே ஈக்குவல் போட்டால் அது எல்லாமே தப்பு, 1 மார்க் கூட கிடைக்காது. ஃபுல்லாக ஒரே கோடு தப்புன்னு அப்படியே ஒரே கோடு போட்டுருவாங்க எக்ஸாமில் பேப்பர் திருத்தும் போது. இப்போ நம்ம ஈக்குவல் போடாமல் எழுதலான்றது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி ஈக்குவலே வேண்டாம். ஈக்குவல் போட்டால் தானே முன்னாடி இங்கே போகிறதானே குழப்பம் வருது. அப்போ போடாமலே எழுதுருவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல் மார்க் கிடைச்சிரும். புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாடல் தான் உங்களுக்கு. ஓகே, இதே மாடல் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 5ன்றது 6 6ன்னு வச்சுன்னா 6 வெளியே எடுத்துருங்க. 6 வெளியே எடுத்துருவீங்க. அப்போ இங்கே 6ன்னு வந்துடுமா? ஸோ இங்கெல்லாம் 1 1 மாறும். அப்போ இங்கே 6ங்க என்ன பண்ண சொன்னேன், 9 போட சொன்னேன். அப்போ சரி, 6ங்க 9 போட சொன்னால் இங்கெல்லாம் 9 மாறிடும். இந்த 1 ஆனது 9 மாறிடும். கரெக்டாக? இது நம்ம அடிக்க முடியும். இந்த 5 9 அடிக்க முடியாது, அதனால் நம்ம அதை அடிக்கலை. ஆனால் இது 2 அடிக்கலாம் பாருங்கள். இது எத்தனை 3 இருக்குது பாருங்கள், 1 3 3, 2 3 6, இது 3 3 9. அப்போ நம்ம இங்கெல்லாம் வரும் நமக்கு 2/3ன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி தொடர்ந்து மற்ற எல்லாம் இதே தான், உள்ளே எதுவுமே மாறாது. இது அப்படியே வந்துகிட்டே இருக்கும், வெளியில் இது மட்டும்தான் மாறும். அப்போ இங்கே வரும்போது இங்கே என்ன வரும், நமக்கு 2/3 தான் வரும். 2/3. ஒரு இங்கேயும் 2/3, அப்படியே கடைசியில் இங்கேயும் 2/3. இதே மாதிரி தான் இந்த 2/3ஆல் உள்ள இந்த 2 உறுப்பையும் பெருக்கணும். இந்த 2 உறுப்பையும் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடச்சிடும். 2/3ஆல் இந்த 2 உறுப்பையும் பெருக்கணும். ஓகே, எனி டவுட்? அதே மாதிரி தான் இங்கே என்னது 6ன்னு வந்துச்சுன்னா 7 வந்தாலும் அதே மாதிரி தான். 7 என்ன பண்ணணும், வெளியே எடுத்துருங்க. இங்கே 7/9. 7/9 நம்ம அடிக்க முடியாது. அந்த 7/9 அப்படியே கடைசி வரையும் கொண்டு போயிட்டு 7/9ஆல் இந்த 2 உறுப்பையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 உறுப்பை பெருக்கிட்டிங்கன்னா கடைசி ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 கணக்கு இதே மாடலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டாயமாக வரும். ஃபுல் மதிப்பெண் 5 மதிப்பெண் எடுத்துடலாம். நான் இந்த சேனலில் நான் போடுற வீடியோஸ் முக்கியமான கணக்கு தான். அதாவது உங்கள் கிளாஸில் டீச்சர்ஸ் திரும்ப திரும்ப இதை ரிவிஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பாடம்னு எடுத்துக்கிட்டால் எந்தெந்த கணக்கெல்லாம் ரிவிஷன் பண்ணாங்களோ அந்த கணக்கு மட்டும்தான் நான் போடுறேன், வேறு எதுவும் போடல. முக்கியமானது மறக்காமல் பசங்க எழுதணுன்றதுக்காக தான். ஓகே, அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள். ஓகே, நன்றி, தேங்க்யூ.